அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர். எல்லாச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதும், உங்கள் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வண்டியில் வித்தை காட்டுக்கிறது, கோபப்படுறது, ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கோபப்படுறது, குடும்பத்தில் யாரையாவது துணை அல்லது துணையார் போட்டு கடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. பொறுமையாக இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல கவனமாக பார்த்துக்கணும். நரம்பு, முதுகு எக்ஸசைஸ் பண்ணணும். மற்றபடி பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். பண வரவு நிச்சயமாக ஏற்படும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அற்புதம், எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அதே போல் மேலதிகாரிகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேவையில்லாத வம்பில் போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஆனால் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு, தன் குடும்பம் சொல்வது உண்டு என்று கேட்டுக்கொண்டு இருப்பது விசேஷமான பலனை தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் அன்பாக பேசுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் அன்பாக பேசுவதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்தால் சொன்னால் தானே தெரியும். உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தால் எப்படி தெரியும்? சொல்லி இது போல் நீ பண்ணுறது நியாயமான்னு கேட்டு, இல்லை அவருக்கே தெரியணுன்ற ஆர்கியூமெண்ட்லாம் விட்டுருங்க. அவருடைய நிலைமை என்னவோ தெரியாது. அதனால் பேசி மனதுக்கு பிடித்த இடத்துக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும்.